ஹாய் ஹலோ சரிஸ் தான் உங்களோட ஓகேவா. தென் இது வந்து தேங்காவோட எஃபெக்ட் தான். என்னடா ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு இத்தனை நாள் கழிச்சு வந்து எட்டி பார்க்கலான்னு நினைக்காதீங்க. எனக்கு மேலே கண்டினியூஸாக கண்டென்ட்ஸ் வரும் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்கு. ஓகேவா. தென் இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் ப்ரொஃபஸர் கண்டென்ட் நினச்சிக்கலாம், இல்லை வந்து ஏஜ் கேப்பு, இதெல்லாம் வந்துட்டு நெய்பர் எதுவாக அது உங்கள் இஷ்டம். ஓகேவா. இப்போ நம்ம சைட் இன்ட்ரோவா போயிடலாம். இன்ட்ரோல இப்போ நம்ம வயன் சைடு தான் காட்டலாம். நம்ம வயன்னா இப்போ அவங்க வயன்னா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கா. ஓகேவா. தென் டைம் என்னமோ 7:30. மேடம்க்கு 8 மணிக்கு காலேஜ். அவங்க அம்மா ஒரு சைடில் கத்த கீழே வந்துட்டு ஒரு வீடு இருக்கும். அந்த வீடு வாடகைக்கு தான் இருந்துச்சு. இப்போ அந்த வீட்டில் வந்துட்டு இப்போ நம்ம வீடு ஷிஃப்ட் போனால் அந்த கட்டில் நவுட்டுற சவுண்டு பிளாப்லாம் கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்டும் கேட்டுட்டு இழுத்து போயிட்டு நம்ம நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க யாருமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தென் அவங்க அம்மா தான் வந்து உங்க அம்மா தான் வந்து எங்கடி வாங்க சீக்கிரமா நீ காலேஜுக்கு என்னைக்காச்சும் சீக்கிரமா போயிருக்கியா, அந்த கிளட்டு சிரிக்கி என்னையும் கூப்பிட்டு திட்டுறா அப்படின்றாங்க. தென் வாங்கிக்கோ பெத்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு தென் நீங்க அப்படியே குளிச்சுட்டு கிளம்புறீங்க. ஓகேவா. தென் நீங்க அப்படியே குளிச்சுட்டு கிளம்புறீங்க. அப்படியே வெளியே அப்போ நீங்க தலை சீவிட்டு இருக்கும்போது உங்க அம்மா வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு வயனா அப்படின்றாங்க. சொல்லுவேம்மா, நம்ம கீழ் வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்காண்டி பேச்சுலரா அப்படின்னு. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுன்ற, நான் அவனை மடித்து கிச்சுக்கு வந்துட்டுமா அப்படின்றீங்க. ஏய் அவனை குழந்த மாதிரி அழகா இருக்காண்டி அப்படின்றாங்க. அப்படியா தென் ஒரு தொட்டில் வாங்கி தரம் போட்டு ஆட்டு அப்படி சொல்லிட்டு உங்க அம்மாட்ட நீங்க சொல்லிட்டு கீழே வந்துடுறீங்க. என்னதான் அம்மாட்ட வந்து வீரவசம்லாம் பேசினாலும் ஒரு இது இருக்கும்ல, நம்ம வந்துட்டு அழகா இருக்காங்க அப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ நீங்க அப்படியே வந்து கீழே எட்டி பாக்குறீங்க. பார்த்தா வந்துட்டு வீடு பூட்டி கிடக்கும். உடனே நம்ம பார்க்க போது எவனும் இருக்க மாட்டேன், எல்லாத்தையும் சாத்திட்டு போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு நீங்க தான் தென் வாக் பண்ணி தான் வரீங்க. அப்போ கரெக்டாக உங்க ஃப்ரெண்டு டெக்ஸ்ட் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்ட் வேற யாரும் இல்லை, ஜாரா. ஓகேவா. அப்போ ஜாரா தான் வந்துட்டு ஜாராட்ட நீங்க வந்து என்ன அந்த கிளவி வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. உடனே சாரா இல்லடி இந்த கிளவி இல்லை, இப்போ ஒருத்தர் இருக்கான் சம்மளகா இருக்கா மச்சான் அப்படின்றா. உடனே நீங்க என்ன அழகோ சரி நான் சீக்கிரம் வந்து வரேன் அப்படின்ற. மொத்தம் செம்ம ஸ்ட்ரிக்டா இருக்காருடா, சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்றா. உடனே நீங்களும் கொடுன்னு போறீங்க. அப்போ கரெக்டா சாரா மாட்டிட்டா. பிகாஸ் வந்துட்டு கிளாஸ் டைம்ல போன் யூஸ் பண்ணக்கூடாது. சாரா வந்துட்டு போன் யூஸ் பண்ணல மாட்டிட்டா. தென் கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படி சொல்லி சாராவும் சொல்ல, சாராவும் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கா. நீங்களும் வந்துட்டு மச்சா கம்பெனிக்கு நிக்கிற வேலை அப்படின்ன உடனே மொசக்கட்ட நான் தப்பு கட்டு பிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சாரா சொல்ல, நீங்க அப்படி சிரிச்சுட்டு அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு எட்டி பார்த்தா செம்மழகா இருக்காரு மனுஷன். தென் வேற இல்லை நம்ம தேவங்க தான் வந்துட்டு உங்க ப்ரொஃபஸர். அந்த மனுஷன் வந்துட்டு ஒரு ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு கையில ஒரு புக் வச்சுட்டு மேன்லியா ஒரு மாதிரி அழகா இருக்காரு. நீங்க பார்த்துட்டு இவனை பார்த்தா படிப்பு எப்படா மண்டையில ஏறும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. தென் அப்படி இன்ஸ்டே கம்மிங் சார் அப்படி கேக்குறீங்க. கம்மிங் வந்தது 8:15 கெட் அவுட் ஸ்டே அவுட் அப்படின்றாரு. உடனே நீங்க சொன்ன எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருக்கு சார் அப்படி சொல்லிட்டு நீங்க மனசு நினைச்சிட்டு நீங்க வெளியே நிக்கிறீங்க சாரா கூட. உடனே சாரா மச்சான் செம்மழகா இருக்காருல நீங்க மச்சான் ஃப்ரெண்டோட ஆளை சைட் அடிக்கிறது தப்பு மச்சான் அப்படின்றா. உடனே எப்போ மச்சான் இதெல்லாம் கண்டதும் காதல் மச்சான் அப்படி சொல்லிட்டு அவ சொல்றா. தென் நீங்க வந்துட்டு அடுத்து சொல்ல உடனே வாட் எவர் அப்படி சொல்லிட்டு அவ அமைதியா விட்டுட்டா. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த மனுஷன் வந்துட்டு எப்படின்னா ஒரு 35 மினிட்ஸ் ஓகேவா, 40 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 35 மினிட்ஸ் கிட்ட முடிஞ்சிருச்சு. தென் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குல்ல, ஸோ இப்படி வெளியே வராரு. வெளியே வந்துட்டு நீ லேட்டு அவ சேட்டு என்ன பண்றதோ அப்படின்றாரு. உடனே சார் 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 ஒன்னு சொல்றேன் சார் அப்படின்னோடனே நம்ம சாரா சொல்றா. சொல்லு அப்படின்றாரு. சார் நான் இவள்கிட்ட தான் சார் மெசேஜ் பண்ணாடி, என்ன என் காதல பூசுத்திரியா அப்படின்ற. இட்ஸ் நாட் பிளேஸ் டு சாட் வித் யர் பாய் ஃப்ரெண்ட் ஓகே அப்படின்றது. சார் எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை சார், அவர்கிட்ட தான் சார் பேசினேன் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும், கரெக்டாக அவங்க கூட பேசினதை எடுத்து காட்டணும். உங்க ஃபேஸ் தான் ப்ரொஃபைல்னு வச்சுக்கோங்க. தென் அந்த மனசை பார்த்துட்டு என்ன பண்றது இப்போ நான், அண்ட் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ போத். இதுக்கு மேல 2 பேரும் எதுவும் பிரச்சனையில மாட்டினீங்கன்னா ஐ டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ அப்படின்றாரு. நீங்க தான் 2 பேருமே கொடுக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிருப்பீங்க. சரி அந்த மனுஷனுக்கும் அவரும் முடிஞ்சிருக்கும். போனோடனே அவரும் போயிருப்பாரு. நீங்க அடியே வச்சுட்டு மச்சான் அழகா இருந்தான்ல அப்படின்றா. அப்படி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு சாராட்ட சொல்ல மச்சான் வடியிரு மச்சான் தொச்சுக்கோ அப்படின்ட்டு. தென் அப்போ என்ன நடந்திருக்கும்னா
அப்போ சடனா இன்னொரு ஒரு ப்ரொஃபஸர் வராரு. அது வேற யாரும் நம்ம ஜங்கு கதை. ஓகேவா? தென் ஜங்குக்கு பார்த்தா சாரா, மச்சான் நல்லா இருக்கான்ல அப்படின்றா. உடனே இப்ப எல்லாரும் என்ன வெடிக்காத சொல்லிட்டு இப்ப யாரு வெடிச்சிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம சாரா சொல்லு, மச்சான் நல்லா இருக்கான்னு தான் சொன்னேன், உன்ன அம்மாதி அவன் தான் என் ஆளு அப்படிலாம் சொல்லல அப்படி சொல்லிட்டு நம்ம சாரா அப்படி, மச்சான் என்னதான் இருந்தாலும் ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் மீ மச்சான் அப்படி சொல்லிட்டு ஒன்ன மாதிரி வெளிய மாட்டேன்ல அப்படி சொல்லி சாரா வந்து பெருமையா சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த ஹவரும் இப்படி முடிஞ்சு டேக் அந்த டே இப்படி முடிஞ்சிருக்கும். தென் நீங்க வீட்டுக்கு வந்துட்டு ஆஸ் யூஷுவல் உங்க வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்கடா, உங்களுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அம்மா வந்துட்டு ஒர்க் போயிடுவாங்க. ஓகேவா? ஒர்க் போயிட்டு அம்மா வர்றது கண்டிப்பா ஒரு 11 o'clock ஆகும். ஓகேவா? தென் அம்மா வர்றதுக்கு 11 o'clock ஆகும். எப்பவுமே எப்படியும் ஆஃப்டர்நூன் கிட்ட தான் போவாங்க. பட் ஆஃப்டர்நூன் நைட் சாப்பாடு செய்ய டைம் இருக்காது. ஸோ அம்மா வர்றதுக்கு முன்னாடி நீங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்விக்கி இல்லை ஜொமேட்டோ அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணி வச்சிருப்பீங்க. அதான் உங்க ரொட்டீன். ஆனா எப்பவுமே அம்மா வந்த தான் சாப்பிடுவீங்கடா. ஓகேவா? அப்படிதான் நீங்க வந்துட்டு டீ போட்டுட்டு ஒரு கையில வந்துட்டு செராமிக் கப்பு, தென் பிளாஸ்க்கு, தென் ஒரு இது, அதாவது உங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து மாடிக்கு போய் படிப்பீங்க. வீட்டுல இருந்தா நீங்க படிக்க மாட்டீங்க, மாடிக்கு போனாதான் ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டா படிப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட். ஸோ நீங்க எப்பவுமே வந்துட்டு மாடிக்கு போய் தான் படிப்பீங்க. அப்படி இருக்கும் போது நீங்களும் மாடிக்கு போய் உட்காந்துட்டீங்க. மாடிக்கு போகும்போது ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி கரெக்டா மேல நிக்கிறீங்க. ஒருத்தர் ஷர்ட் போடாம, தென் அந்த வியூ லைக் உங்க மாடியில இருந்து கீழே பார்த்தா தெரியும், அந்த வியூ எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. உடனே யாரா இது அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. லைக் செம்ம ஒரு மாதிரி மனசு சும்மா கார்ஜியஸா பேக் சைட்ல இருந்து பார்க்க ஹாட்டா ஹேண்ட்ஸமா அப்படி இருக்காரு. நீங்க பாத்துட்டு வா அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. தென் அப்படி யாரா இது நம்ம மாடியில, ஆனாலும் இப்போ கீழ் வீட்டுக்கு சடனா ஒருத்தவங்க வர்றது ஞாபகம் இருக்காது. யாரா இது குடுக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் பாக்குறீங்க. பார்த்தா வந்துட்டு அவர் தான் நம்ம தேங்க. அதான் நீங்க அப்படியே ஃபேஸ பார்த்தோன்னு சார் நீங்களா அப்படின்றீங்க. நான் தான் சார். எங்க வீட்டுல எப்படின்னு, எங்க வீடா அதாவது இது என் வீடு வயன் அப்படின்றாரு. சார் நீங்க எதுவும் தப்பா பேசுறீங்க, எதுவும் வீடு மாதிரி எட்டியா நிக்க வயன் கீழே இருக்கிறது நான் தான் வயன் அப்படின்றாரு. உங்களுக்கு தலையிலதான் குண்டத்துக்கு போட்ட மாதிரி இருக்கு. ஆனாலும் சார் நம்ம கிரஷ் நம்ம வீட்டுல ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே அவரும் எதுவும் சொல்லாம தென் படிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்காரு. உடனே ஆமா சார், கீழே இருந்து படிக்க தோணாதான் மேல வந்துட்டு அப்படி சரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேன் அப்படி கேட்கும்போது இல்ல சார் அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. உடனே அவ படி அப்படி சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் தள்ளி வந்திருப்பீங்க. தென் அந்த மனுஷனும் அந்த சைடு அப்படி பாத்துட்டு இருப்பாரு. தென் நீங்க வந்துட்டு பிளாஸ்க்ல வந்துட்டு காஃபி டீ போட்டிருப்பீங்க. ஓகேவா? தென் டீயை வந்துட்டு ஊத்திட்டு இருக்கும்போது நம்ம வந்து எப்படிதான் இருந்தாலும் ஒரு ஃபார்மர் ஒருத்தவங்க ஸோ காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்போம்ல. நீங்க வந்துட்டு அவர்கிட்ட கேட்குறீங்க. தென் அந்த மனுஷனும் நல்லா போடுவியா, நீ காலைல பண்ணதாச்சும் எதுவும் கொள்ளலாம் பண்ணிட்டு மாட்டியே அப்படின்றாரு. சார் எனக்கு டீ மட்டும் தான் சார் போட தெரியும் அப்படி சொல்லல. உடனே நீங்க வந்துட்டு கெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்க குடிக்கிற அந்த செராமிக் கப்ல அவர் ஊத்தி கொடுக்குறீங்க. தென் நீங்க வந்துட்டு அந்த பிளாஸ்க்ல ஒரு இது இருக்கும்ல, அதுல ஊத்தி குடிக்கிறீங்க. தென் நீங்க வச்சிருக்க செராமிக் கப் எப்படின்னா அந்த ஹாட்டா ஏதாவது ஒண்ணு ஊத்துறோம்னா வந்துட்டு அந்த பிரிண்ட் பண்ணதுல தெரியும்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் அந்த மனுஷோட கூடத்த கடத்த ஒவ்வொரு பிரிண்டா உங்க ஃபேஸஸ் லைக் உங்க கியூட்டோட ஃபேஸஸ் எல்லாம் தெருத்து அந்த மனுஷன் பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியாம அதை வந்து அட்மையர் பண்ணி இப்படி குடிச்சு முடிக்கிறாரு. தென் இப்படிதான் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே அங்க நிக்கிறாரு. அப்போ உங்க ஃப்ரெண்ட் ஜாரா தான் கால் பண்றா. மச்சான் நான் ஒரு பேராகிராஃப் அனுப்பியிருக்கேன், டவுட் இந்த பேஜ் என்னன்னு பார்த்து சொல்லு மச்சான் அப்படின்ற. நீங்களும் பாக்குறீங்க, உங்களுக்கு சுத்தமா எதுவும் புரியல. அப்போ நீங்களும் சரி அவர்கிட்ட இங்கதானே இருக்காரு அப்படி சொல்லிட்டு சார் ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. உடனே அவரும் சொல்லுவோம், எனக்கு டவுட் கேட்கறவங்களாம் ரொம்ப பிடிக்கும், ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க என்ன பண்றது அப்படின்னுட்டு அவர் சொல்ல. உடனே சார் இதான் அப்படி சொன்னோடனே அவர் அப்படி நீங்க வந்துட்டு உங்களுக்கு எப்படியும் புரியும், பட் வந்து ஒருத்தங்களை எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு புரியுமான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஜாராவையும் வந்து ஸ்பீக்கர்ல போட்டுட்டு அவர்கிட்ட அப்படி வச்சுட்டு நீங்களும் அதை கேட்கறீங்க, அவளுக்கும் அதை கேட்கற மாதிரி பண்றீங்க. அப்போ ஜாரா வந்துட்டு மச்சான் யாரா அது அப்படின்றா. தென் நீங்க அது யாரும் இல்ல கீழ் வீட்டு பிரதர் அப்படி சொல்ல பிரதரா அப்படின்றாரு. உடனே அது ஃப்ரெண்டு எப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறீங்க. உடனே ஜாரா வந்துட்டு ஒரு மாதிரி லைக் ஃபன்னியா கொஞ்சம் எமோஜிஸ்லாம் அனுப்பிட்டு உங்களை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. ஓகேவா? தென் லிட்டரலி நீங்க கீழே வந்திருப்பீங்க. கீழே வந்துட்டு ஃபுட் தான் ஆர்டர் பண்ணிருப்பீங்க. அதை வந்து வாங்கிட்டு
ஸோ நீங்கள் அந்த ஃபுட்டை வாங்க வரும்போது நம்ம தேங்காய் தான் பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் வந்துட்டு அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க, எனக்கு குக் பண்ண தெரியாது, அதனால மோஸ்ட்லி டெய்லியுமே வந்து இதுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம் அப்படி சொல்லும்போது, ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற தப்பு இல்லையா அப்படி சொல்லும்போது, எனக்கு குக் பண்ண தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே நாளைக்கு ஆர்டர் பண்ணாத அப்படி சொல்கிறாரு. உடனே ஏன் பண்ணாததான் பண்ணாத அப்படி சொல்லிட்டு விட்டுருவாரு. தென் லிட்டரலி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து இப்படிதான் நைட்டு ரொட்டீன் போயிருக்கும். நெக்ஸ்ட் டேவும் லேட்டு தான். ஸோ வந்துட்டு அவர் சீக்கிரமாக கிளம்பி போயிருப்பார். ஏன்னா என்னதான் நமக்கு ஒரு பொண்ணு க்ளோஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம எப்படி காலேஜுக்கு கூட வா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மனசு சீக்கிரமாக கிளம்பி போயிருப்பார். நீங்கள் ஆஸ் லேட்னா வந்துட்டு ரொம்பலாம் லேட்டு சொல்ல முடியாது, ஓகேவா? என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் லேட்டாக போவீங்க அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு கொஞ்சம் கரெக்ட் டைமில் போயிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு சாராட்ட உட்காந்துட்டு இருக்கீங்க. சாரா வந்துட்டு அச்சான் யாருடி எது நேற்று பேசினது அப்படின்ற, நீ ஃப்ரெண்டுடி அப்படின்னே. சரிதான் சரிதான், அப்போ இங்கே தயாங்கு அப்படின்றா. உடனே நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்ற. நீ சொல்கிறீங்க சாராட்ட. உடனே சாரா சொல்லு சொல்லு. தேர்ந்தோண்டி என் கீழ் வீட்டு பையன் அப்படி சொல்றீங்க. உடனே அவரு ஏண்டி என் கனவுகின்னு கண்டியா அப்படின்றா. உடனே சத்தியமாடி அப்படின்னு. உடனே எங்க பாரு, இதெல்லாம் வந்துட்டு இந்த சுனாமில போய் உட்காந்துட்டு சோழ போய் தின்னுட்டு இருப்பான்ல, அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்ல, சத்தியமாடி சனியனே அப்படின்றீங்க. அவளா நம்புறதா இல்ல. உடனே சரி நீ என்ன பண்ணு, என் வீட்டுக்கு இன்னைக்கு வந்து ஸ்டே பண்ணு அப்படி சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி ஜாரா வந்து உங்க வீட்டில் ஸ்டே பண்ணுற புதுசுலாம் கிடையாது. எப்போவுமே வந்து சாட்டர்டே உங்க வீட்டில் தான் இருப்பா, ஓகேவா? வீக்லி சாட்டர்டே. பட் நீங்கள் அவங்க போக மாட்டீங்க, பிகாஸ் உங்கள் அம்மா வீட்டுக்கு வர லேட் ஆகும். அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து கீ வந்துட்டு ஒரு ரிலேட்டிவ் தான் கொடுப்பாங்க, ஓகேவா? டெய்லியும் உங்கள் அம்மா வந்து கீயை லாக் பண்ணி ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் கொடுத்துருவாங்க. அந்த ரிலேட்டிவ் தான் வந்து கீயை கொடுப்பாங்க. ஸோ அவங்க அந்த கருத்தை நீங்கள் வீட்டே திறப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ வந்துட்டு கீயை அம்மாட்ட நீங்கள் தான் வாங்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜாரா வீட்டுக்கு தான் போக மாட்டீங்க. உங்கள் பாஸ் இருக்க சண்டே மட்டும் தான் போவீங்க. பட் ஜாரா வந்து எல்லா சாட்டர்டேயுமே நைட்டு அவங்க வீட்டில் தான் அப்படி தங்குற மாதிரி இருக்கும், ஓகே? அப்படி நைட்டு தங்கிட்டு சண்டே போவா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்துட்டு இன்னைக்கு சாட்டர்டே தான். ஸோ ஜாரா வந்துட்டு அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறா. நீங்களும் ஆனால் ஜாராவுக்கு குக் பண்ண தெரியும்டா, ஓகேவா? ஸோ வந்துட்டு நீங்கள் தேங்கிட்ட போகும்போது சொல்லியிருப்பீங்க, சார் வேணாம் சார் இது குக் பண்ண தெரியும், நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படி சொல்லி ஃபோனில் சொல்லியிருப்பீங்கடா. ஆக்சுவலி நம்பர் அன்றைக்கே உங்கள்கிட்ட வாங்கியிருப்பாரு, நீங்கள் சொல்லியிருப்பீங்க. தென் இப்படி மாடிக்கு போயிடுவீங்க. ஃபோனுக்கு எடுத்து சாரா தான் குக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது மச்சான் சத்தியமாக சொல்கிறியா, அவர் தாண்டி உன் நெய்பரா அப்படின்னு. மாமாடி அவன் தாண்டி என் நெய்பரு, கீழ் வீட்டுக்கார அவன் தாண்டி அப்படி சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க ஜாராவோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படி சொல்லிட்டு, நீ ஒன்று இந்த டைமுக்கு மாடியில் இருப்பான் சொல்லுவா. மாடியில் போய் பார்ப்போம் பார்த்தா மாடியில் இருக்க மாட்டார், ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டு சே மாடியிலும் இல்லை என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கீழே வந்து சரி வெறும் கிராஸ் பண்ணி போவார், மேபி மாடிக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. பார்த்தா ஆளே பண்ணி சாரா பொறுமையாக இருந்துட்டான். நம்ம சைடு கீழே போய் பார்த்துடலாம் அப்படி சொல்கிறோன்னே வந்து ரெண்டு பேருக்குமே எப்படி ஆனாலும் போகிறது ஒரு சைடு தயக்கம் இருக்கும்ல. உடனே ரெண்டு யோசிச்சுட்டு சரிடா போயிடலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு கீழே தாண்டா போறீங்க. போய் வந்துட்டு நாக் பண்ணுறீங்க டோரை. பார்த்தா டோரை வந்து ஓப்பன் பண்ணுறது நம்ம ஜாங்குக்கு, ஓகேவா? ஸோ கையில் வந்துட்டு ஒரு பாட்டிலோட, என்ன பாட்டிலு, நம்ம கிங் ஃபிஷ்ஷுன்னு வச்சுக்கலாம்டா. ஸோ சாரி ஒரு ஓட்கா பாட்டில்னு வச்சுக்கலாம். கையில் வந்துட்டு ஒரு ஓட்கா பாட்டிலோட வந்து டோரை ஓப்பன் பண்ணுறது. பார்த்த உடனே இவங்களுக்குலாம் ரெண்டு பேரும் கண்ணை உரட்டிட்டு இருக்காங்க, பிகாஸ் மட்டும் ஷர்ட் போட்டிருக்க மாட்டாரு. தென் ஷர்ட் போடாமல் லைக் கையில் ஒரு ஒட்கா பாட்டிலோட ஒரு ப்ரொஃபஸர் வந்து திறந்தா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? அதாவது ஒரு ப்ரொஃபஸர் அப்படி சொல்லும் போது நம்ம எவ்வளோ எந்த லெவலில் இருப்பாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஸோ வந்து இப்படி வரும்போதே ரெண்டு பேருக்குமே ஷாக்கு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உடனே தெரியும் வாங்க உள்ளவா அப்படின்றது. உடனே நீங்கள் திருன்னு முடிச்சு வர நம்ம ஜமுக்கு தான் கரெக்டாக அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுருவாரு. இப்போ ஆக்சுவலி எங்கள் ட்ரிங்க்ஸ்லாம் அப்படி பாட்டிலோட இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் திருத்தி முடிச்சுட்டு இருப்பீங்க. பட் நீங்கள் வந்துட்டு ரொம்பலாம் பேச மாட்டீங்கடா. ஜாராலாம் ஒரே ஊரே வித்துருவா அப்படின்ற மாதிரி தான் ஜாரா, ஓகேவா? ஜாரா பண்ணி உங்கள் தேங்கையும் தான் ஓகே பார்த்துட்டு காலேஜில் வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலான ப்ரொஃபஸர், இங்கே ப்ரொஃபஷனல் குடிகார மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லணுன்னே அவங்க எல்லாம் இது சொல்லிக்க மாட்டாங்க. நீங்கள் சும்மா ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிப்பீங்க. உடனே உடனே ஏன் நீங்கள் இப்போ வந்து அதிசயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்லை இவ தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னா அப்படின்னு. எதுவும் பிரச்சனையா சாரா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பொண்ணு சார் நான் இப்போ போகிறேன் எப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து தான் இருப்பீங்க, ஓகேவா? உட்காந்துட்டு கொஞ்சம் க்ரேஸியான ஸ்டப்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிருக்கும், ஒரு 8 o'clock கிட்ட ஆயிருக்கும், ஓகேவா? தென் இப்போ டைம் ஆயிடுச்சு மேலே போங்க, ஏன்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு
பேச்சுலர்ஸு, நீங்கள் வீட்டில் தனியாகவே இருக்கீங்க, டைம் ஆயிடுச்சு, தப்பாக பேசுவாங்க, நீங்கள் மேலே போங்க அப்படி சொன்னோடனே நீ நம்மளும் சரி அப்படி சொல்லிட்டு மேலே வந்திருப்பீங்க. ஓகேவா? மேலே வந்துட்டு நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜாராக்கும் இது வந்து கேஷுவல் தான், ஏன்னா அந்த கடத்த சாப்பிடுவாங்க. ஓகேவா? உங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. தென் உங்கள் அம்மாட்ட வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் அன்றைக்கி நடந்ததெல்லாம் உங்கள் அம்மாட்ட நீங்கள் ஷேர் பண்ண ஜாராவும் சொல்ல, உங்கள் அம்மாவும் அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு லைக் ஒரு 12 மணிக்கு போல் சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் படுத்துட்டீங்க. ஆனாலும் ஜாரா வந்துட்டு உங்கள்கிட்ட மச்சா நம்பவே இல்லை மச்சான், சத்தியமா நம்ம உங்க வீட்டுக்கு கீழே தான் இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்குது. இப்போ என்னடி ஏழுங்க நானே இவ்வளோ கேட்கல, நீ எதுக்கு இவ்வளோ கேட்குற அப்படின்ற மாதிரி நீ ஜாராட்ட சொல்ல, சும்மா கேட்டேன்டி அப்படின்ற மாதிரி ஜாரா அப்படியே விட்டுரும். தென் நெக்ஸ்ட் டே சண்டே தான், நார்மலாக தான் ஸ்கெடியூல் போகுதுன்னா சண்டே அம்மாவுக்கு லீவ் தான். ஸோ வந்து வீட்டில் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்க, லேட்டாக தான் எழுந்திப்பீங்க, நீங்களும் ஜாராவும் குளிச்சுட்டு எப்படி ஃபன் பண்ணிட்டு தான் இருக்கும் டே. ஸோ ஆஃப்டர்நூன் போல் ஜாராவோட வீட்டுக்கு போயிட்டுமா, ஜாரா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போகிறீங்க. அப்போது நீங்கள் போகும்போது தயா உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. உடனே நீங்கள் 2 பேருமே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிருப்பீங்க ஜாராவோட வீட்டுக்கு. ஜாராவோட டாக் கூட அப்படியே விளையாடிட்டு தென் ஃபன் பண்ணிட்டு ஈவினிங் போல் வந்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு மண்டே. ஸோ வந்து ஸ்கெடியூல் கரெக்டாக போய் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்ல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அன்னைக்கு மார்னிங் பார்த்தா நீங்கள் சீக்கிரமாகவே கொஞ்சம் கிளம்பிருப்பீங்கடா. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிருப்பீங்க. உங்கள் அம்மா வந்து சீக்கிரமாக எழுப்பி சனியனே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு தெரியாது இவ்வளோ தான் அவங்க ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? தென் அன்னைக்கு மார்னிங் ஓகேவா, ஸோ நீங்கள் சீக்கிரமாக கிளம்பும்போது நம்ம கீழே நம்ம தேங்கலாம் பார்த்துட்டு இன்னும் என் சீக்கிரமாக போகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் தான் சார் ஃபர்ஸ்ட் ஹவராக இருக்கீங்க, அதான் எதுக்கு உங்களை டெய்லி திட்டு வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே அப்படின்னா அப்படி சொல்லிட்டு தென் சரி அப்போ 2 பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனாலும் சார் இல்லை சார், நீங்கள் வேறு யங் ப்ரொஃபஸர், ஏதோ ரூம் வரை கிளப்புவாங்க அப்படி சொல்ல, அவங்க கிளப்பிட்டு போகிறாங்க, பேசுவாங்க சொல்லுவாங்க, நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தானே அவ்வளோதான், வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பண்ணி அவங்க அம்மாவும் பார்த்துட்டு அப்போ பிடிச்சிட்டு என்ன 2 பேரும் ஒன்றா போகிறீங்க, ஏன் 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் என்னோட ப்ரொஃபஸர் அப்படி சொன்னோடனே அவங்க அம்மா அப்படி பார்க்குறாங்க, கழுது சொன்னியாடி இதெல்லாம் அப்படின்ட்டு. உடனே அம்மா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முழிக்கிறியா. உடனே சரி போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பி வச்சுட்டு இந்த கழுதை எதையுமே இப்பெல்லாம் என்ற ஒழுங்காக சொல்ல மாட்டேருக்குது, என்ன தின்னதெல்லாம் மறைக்கிறாளோ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் தான் அப்படி அது காலேஜுக்கு இப்படி போயிருப்பீங்க. தென் காலேஜ் போனதுக்கு அடுத்து ஜாரா பக்கத்தில் இருந்து மச்சா இருக்கியா, அது கூட தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. உடனே கடவுளே இவன் என்னை பாடாப்படுத்துறா, இவனும் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் இது எடுத்து கொடுக்குற மாதிரி பண்றான், என்னால முடியல, இதுக்கு 2 மாட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஜாரா சொல்றான். உடனே நீங்க தான் வயிற்றுச்சல் ஒருத்தி பேசுறா அப்படின்ற மாதிரி அப்படியே கனவுலகத்திலேயே நீங்க மறந்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்போ பெல்லாம் அடிச்சு ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சிருக்கும். மனுஷன் வந்துட்டு கிளாஸ்லாம் நடத்திட்டு இருப்பாரு. நடத்தி முடிச்சுட்டு அந்த மோஸ்ட்லி மனுஷன் வந்து 35 minutes தான் நடத்துவார். ஓகேவா? மோஸ்ட்லி எல்லா டீச்சர்ஸுமே 35 minutes தான் நடத்துவாங்க. ஸோ அந்த 5 minutes உங்களுக்கு காப்பி டைம், நீங்கள் வந்து காப்பி பண்ணுறது இன்னொன்று அவங்களுக்கு கொடுத்த அதர் ஒர்க்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு அது ஒரு டைம் 5 minutes தான். தென் அப்படியே ரோம் பண்ணிட்டே இருக்காரு இந்த ரோஸ் எல்லாம். ஓகேவா? தென் நடந்துகிட்டே இருக்கும்போது எல்லா பொண்ணுங்களும் அவ்வளோதான் பார்த்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்படியே சொல்லு படிச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு எப்படி படிக்கிறாளுங்க பறிச்சு அப்படின்ற உடனே சாரா அம்மா சார் நீ படித்ததை விட கம்மியாக தாண்டா படிக்கிறாளுங்க அப்படின்னு சாரா நீ மூடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாராட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. தென் அப்படிதான் டேஸ் நார்மலாக போயிருக்கும். நீங்கள் வந்துட்டு தியாங் மேலே மேடாகிறீங்க, போக போக வந்துட்டு ரொம்ப மேடாக மாறுறீங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு நல்ல பாண்ட் இருக்கும்டா. இப்போ உங்கள் அம்மாக்கும் தியாங்குமே நல்ல ஒரு பாண்டு உண்டாயிரு. லைக் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு வேலை எதுவும் நீங்கள் சேட்டை பண்ணால் கூட அவர்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவாங்க. அவர் பேர் கூப்பிட்டு வச்சு ஏன்டி இப்படி பண்ணுற, ஒழுங்காக தான் நடந்துக்கோயேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்லுவாங்க. சாரி அவர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவார். ஓகேவா? தென் போக போக உங்கள் பாண்ட் நல்லா இன்னும் க்ளோஸராக போகுது. தென் அன்றைக்கி ஒரு நாள் எப்படின்னா அவர் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட் பண்ணி கொடுக்குறது வழக்கம். நீங்கள் டெய்லியும் அவர் வீட்டில் தான் உட்காந்து சாப்பிடுவீங்க நைட் டின்னர். ஓகேவா? அவங்க அம்மாவுக்கு மட்டும் அவரும் இதை செஞ்சு கொடுப்பாரு, அதை நீங்கள் இது பண்ணிப்பீங்க. தென் குட்டியாக அவர்கிட்ட வந்து குக் பண்ண கற்றுக்குறீங்க. ஓகேவா? குக்கிங் ஸ்கில்ஸ் கொஞ்சம் ஏதோ சர்வே பண்ணுற அளவுக்கு கற்றுக்குறீங்க. அப்போது அன்னைக்கு டைம் நைட் ஒரு 8 மணி இருக்கும். தென் அவர் தான் அவங்களுக்கு குக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு செம்ம பசி இருக்கீங்க போல அன்றைக்கி, பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஆஃப்டர்நூன் அன்றைக்கி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஓகேவா?
அப்போ உங்களுக்கு மூட் சரியில்லை இருக்காது அப்படி சொல்லி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. உடனே செம பசி இருக்கீங்க நீங்கள், அவரே கடிச்சுருவீங்க போல. தென் அவர் வீட்டில் வந்துட்டு ஒரு டைனிங் டேபிள் உண்டு, ஓகேவா? அந்த டைனிங் டேபிள் மேலேயே சேர்ல டேபிள் மேலேயே ஏறி உட்காந்துட்டு எப்படின்னா லைக் அந்த இந்த இந்த உங்கள் லெக்கை பெண்ட் பண்ணிட்டு தென் உங்கள் ஹேண்டை பின்னாடி கழிச்சிட்டு ஒரு மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. உட்காந்து மார்க்கமே ஒரு மாதிரி தான் இருக்குது. தென் இவர் வந்துட்டு என்னன்னா நார்மல் ஃபுட்ஸ்லாம் போர் அடிச்சிருச்சு, கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக அப்படி மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாருன்னு அந்த மீட் இருக்குது தெரியுமா? ஸோ அந்த மீட்டை வந்து இது பண்ணி இந்த ஒயின்லாம் ஊற்றி இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே இந்த ஒயின்லாம் ஊற்றி அப்படியே பறக்குது தீயா வர நீங்கள் பார்த்துட்டு ஓ இது இப்படிலாம் சமைப்பானா அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. உண்மையிலேயே நான்லாம் இவளுக்கு பொண்டாட்டியா வருவேன்லான்னு தெரியல, ஆனா இவளுக்கு பொண்டாட்டியா வருவ ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பாக்குறீங்க. தென் அவர் வந்துட்டு அப்ப என்ன பண்ணுவாருன்னா இந்த இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருப்பாரு உங்களுக்கு. அவருக்கு நீ உட்கார்ந்து இருக்க மார்க்கத்தை பார்த்தாலே வித்தியாசமா தோணுது. பிகாஸ் நீங்க அப்படிலாம் உட்கார மாட்டீங்க. சடனா பேக் லைக் உங்க ஹேண்ட்ஸ் ரெண்டுத்தையும் பேக்ல வச்சுட்டு உட்காரும்போது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி தான் இருக்குது. அவர் பார்த்துட்டு கல் பண்ணிட்டு ஒழுங்கா உட்காருடி அப்படின்றாரு. உடனே இருக்கட்டும் தயாங்க அப்படின்றீங்க. உடனே தென் நீங்களுமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு டே சூப்பரா சமைக்கிறடா, உனக்குலாம் ஒய்ஃபா கொடு வர போறத குடுத்து வச்ச அப்படி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு சொல்றீங்க. உடனே அவர் மைண்ட்ல அது நீதான் வயன் அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட்ல அவர் சொல்லிக்கிறாரு, ஓகேவா? தென் இப்படிதான் டேஸ் இப்படி கொஞ்சம் போகுது. ஒரு நாள் இப்போ நீங்க வந்து 3rd இயர் படிக்கிறீங்கடா. ஆனா ஒரு காலேஜ்னா அந்த உங்க காலேஜை பொறுத்த வரைக்கும் மித்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படிலாம் தெரியல. அதனால உங்க காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்த ப்ரொஃபஸரும் லாஸ்ட் இயர் வரைக்கும் அந்த ப்ரொஃபஸர் தான் அப்படின்னு இருக்கும்போது உங்க ப்ரொஃபஸர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அப்படின்றதுனால இவர் வந்திருக்காரு. ஸோ 3rd இயருமே அவர் தான். ஸோ 3rd இயர் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. தென் உங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டு உங்க ஃபேமிலி, ஆக்சுவலி அவரும் உங்க ஃபேமிலியோட ஒரு மெம்பர் மாதிரி, நீங்களும் ஒரு ஃபேமிலியோட ஒரு மெம்பர் மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இப்போ உங்களுக்கு க்ளோஸா இருக்கீங்க. அப்போ அன்னைக்கு இப்படிதான், அன்னைக்கு செம்ம மழை. நீங்க வந்துட்டு எப்பவுமே ஒரு 3-4 o'clock கிட்ட வந்திருப்பீங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தா டைம் 6 o'clock கிட்ட இருக்கும். அன்னைக்கு செம்ம இட்டிட்டு செம்ம மழை, ஓகேவா? இன்னும் நீங்க வீட்டுக்கு வந்த உடனே உங்க அம்மாவுக்கு டெய்லியும் கால் பண்ணிடுவீங்கடா. அன்னைக்கு உங்க அம்மாவுக்கு கால் வரல, அவங்க அம்மாவுக்கு லைட்டா பயத்தை கொடுத்துருச்சு. ஒரு வேலையை மறந்துடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணி நீங்க அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ தயாங்க கால் பண்ணா தயாங்கும் அவ இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆக்சுவலி அவளுக்கு வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் 3rd இயருக்கு, பட் நான் இருக்கல, நான் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் இன்சார்ஜ் இல்லை, வேற ஒரு ப்ரொஃபஸர். ஸோ வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும், பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தான் வந்துட்டு வந்திருப்பீங்க, ஓகேவா? பட் நீங்கள் போட்டிருக்கிறது வந்து ஒரு ஒயிட் கலர் அனார்கலின்னு வச்சுக்கோங்கடா. சும்மா தொப்புன்னு இருக்கீங்க, மழை இப்படி சொட்டுது. தென் அன்னைக்கு எப்போவுமே உங்களை ரிலேட்டிவ் தான் கீ கொடுப்பாங்க. அன்னைக்கு அந்த ரிலேட்டிவ் வந்திருக்க மாட்டாங்க செம மழை அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் வந்துட்டு மேலே போய் பார்க்குறீங்க, கீ இருக்காது. நீங்கள் வாத்த ஹோலி ஷிட் அப்படின்ட்டு திரும்ப நிற்கிறீங்க. அப்போ அந்த யாங் தான் பார்த்துட்டு ஐயோ இதில் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு லைக் அந்த கொடையை எடுத்துகிட்டு வராரு மனுஷன். ஸோ லைக் அந்த ரஜினி முருகன் படத்தில் அந்த கீர்த்தி சுரேஷ் இருக்கணும் ஏழு ஏழு அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இப்படி மழையில் நினைச்சுக்கிட்டு இருக்கேனே என்ன நினைக்கிறீ வயன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கொலையை பிடிச்சிட்டு திறக்கிறவங்க கீழே கூட்டிட்டு வந்து உள்ளவா அப்படி சொன்னோன்னே நீங்கள் பேனா சொன்ன துப்புன்னு இருக்காங்க, பரவாயில்ல வா வயன் அப்படி சொல்லிட்டு தென் உங்களை உள்ள கூப்பிட்டு வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு உங்களுக்கு தலையை தோட்டி விட்டுட்டு இருக்காரு, ஓகேவா? தென் எப்படின்னா நீங்கள் சேர்ல உட்காந்துருக்கீங்க, அவர் உங்களோட ஹைட் தான் கரெக்டா. ஸோ வந்துட்டு அவரோட ஆப்ஸ்ல வந்து உங்க ஃபேஸ் வந்து பயிராகிற அளவுக்கு க்ளோஸ்அப்ல, ஓகேவா? தென் அவரோட ஆப்ஸ்ல தென் அவருக்கு அது எதுவும் தெரியல, ஆனா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே சார் நானே தொடச்சுக்கிறேன், தொச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அந்த டவலை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறாரு, ஓகேவா? நீங்க வாங்கி ஒரு மாதிரி பண்ணுது, ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சு தலையை தொடச்சிட்டு இருக்கீங்கடா, ஓகேவா? அப்போ நீங்க தலையை தொடச்சு முடிச்சுட்டு அந்த டவலை வந்துட்டு வெள்ளத்துல போட்டுட்டு நீங்க வந்து சார் நம்ம மாடியில போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன் சார் அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலி எங்க மாடியில வந்துட்டு எப்படின்னா ஒரு குட்டி பிளேஸ்க்கு மட்டும் ஒரு 3 ட்ரெஸ் கிட்ட நனையாத மாதிரி ஒரு இந்த ஒதுங்கி நிக்கிற மாதிரி ஒரு ஷெட் மாதிரி இருக்கும்டா. அது ரொம்ப சின்னதான். அதுல போட்டா இன்னும் ஒரு 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் வந்து நனையாம இருக்கலாம், 2 ட்ரெஸ் கிட்ட, அவ்வளவுதான். ஸோ அந்த 2 ட்ரெஸ் தான். நீங்க மாடியில போய் பார்த்தா கரெக்டா ஒரு ஷார்ட்ஸ், ஒரு குட்டி ஷார்ட்ஸ், தென் ஒரு டிஷர்ட் பார்த்துட்டு ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வேற வழியே இல்லை இந்த ட்ரெஸ் தான் அப்படின்ற மாதிரி எடுத்துறீங்க. அவர்கிட்ட வந்துட்டு சார் இந்த ட்ரெஸ் தான் சார் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்றீங்க. அவர் பார்த்துட்டு அதுக்கு மேலே அந்த வரைக்கும் ஏன்னா அந்த ட்ரெஸ் வந்துட்டு
ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா ஹாட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து. அவர் உடனே சரி போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. தென் நீங்களுமே போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. லைக் பார்த்துட்டு அவர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். சரி என்னதான் இருந்தாலும் விடுப்போம் அப்படின்ற மாதிரி அவரும் விட்டுருப்பாரு. ஸோ இப்படி அந்த மாதிரி போகும்போது நீங்கள் வந்துட்டு இந்த சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கும் போது அந்த மனுஷன் உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து கொடுத்துருப்பாரு. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அப்போது வந்துட்டு அந்த மனுஷன் காஃபி குடிச்சிட்ருக்க. நீங்கள் பார்த்துட்டு நீ மட்டும் வினோதமாக காஃபி குடிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்காங்க. சாரி, காஃபி வேலை தேவாங்க காஃபி பிடிக்காதோ, சாரி டீ டீ குடிச்சிட்ருக்காரு. உடனே நீ மட்டும் என் வினோதமாக டீ குடிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குங்க. எனக்கு சாப்பாடு பிடிக்காத அதை டீ குடிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி லைக் அவர் புக்ஸ்லாம் ரீட் பண்ணிட்டுருக்காரு. அப்போது வந்துட்டு இந்த புக் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தெய்வாங்க பார்க்கும்போது ஒரு கையில் இந்த புக்கோட அந்த ஸ்பெக்ஸோட இந்த சீனரியை வந்துட்டு போகுது. வா எப்படி இருந்தா அப்போ அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ மட்டும் என்ன காசு அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை பார்த்துட்டு இருக்கீங்க. தென் இப்போ இதில் வந்து உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க உங்களுக்கு. உடனே சொல்லுமா அப்படின்றீங்க. உடனே தனியான தம்பி எங்கடி அப்படின்னானே நான் இருக்கான் கொடுக்குறேன் அப்படின்னு. மரியாதை கட்டுறோம் உனக்கு அவன் இவன் சொன்னான், இது மரியாதை கூட்டு அப்படின்னு சொன்னாங்க. இந்த அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவங்க அம்மா தயாங்கிட்டு கொடுக்க அவங்க அம்மா வந்து வாங்கிட்டு, தம்பி இன்னைக்கு வந்துட்டு இந்த ரிலேட்டிவ் தான் வர முடியும், இன்னைக்கு வந்துட்டு என்னாலையும் வர முடியாது, முதலாளி வந்துட்டு கம்பெனி தூங்க சொல்லிட்டாரு, ஏன்னா ரொம்ப மழை பெய்யுது அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்களை வந்து வீட்டில் வச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவரும் என்ன நம்ம ஏதோ புதுசாக நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தானே, பரவாயில்ல எங்க இருக்கட்டும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உடனே நீங்க பத்தி எழுதி இங்க இருக்கணுமா அப்படின்ட்டு உடனே அவர் அமைதியாரு அப்படின்ற மாதிரி கையை காட்டுறாரு. தென் நீங்களும் அமைதியா எப்படி இருக்கீங்க. தென் அவர் வந்துட்டு அவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு வரும்போது இங்கே நைட் இங்கே தூங்கிக்கோ அப்படின்றது. நீங்கள் பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு வந்து சும்மாவே அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி ஏறும். பட் என்னாலும் இவர் வீட்டில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஜர்க்கூடுது. நம்ம இது பண்ணிடுவோமோ அப்படின்ற மாதிரி. அவர் ஏதோ பண்ணுவாரும் கூட நம்ம எது பண்ணிடுவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கீங்க. தென் அந்த இது அப்படியே கொஞ்சம் போகும்போது அந்த மனுஷன் வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காராரு. ஓகேவா, உட்காந்துட்டு அப்போ நீங்கள் தான் ஆமாம் இந்த வீடு நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், பட் இவ்வளோ இதெல்லாம் பார்த்ததில்ல, எதுவும் ஒரு ரூம் அப்படின்னு கேட்குறீங்க. உடனே அவர் அந்த ரூம் அப்படி லைக் அந்த சைடில் இருக்குது அப்படின்ற மாதிரி கை காட்டுறது. நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா ரூமில் ஒரு ஃபோட்டோஸ்லாம் அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சைல்டுஹுட்லேயே நீ எவ்வளோ அழகாக இருக்க, ஏன்டா இவ்வளோ சீக்கிரமாக பிறந்த, கொஞ்சம் லைட்டாக பிறந்த நம்ம 2 பேரும் ஒன்றா படிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அவரோட ஒரு ஃபோட்டோ உண்டு. ஓகேவா, அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு அவர் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. ஓகேவா, அந்த லைக் பெஸ்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஸோ இப்படி குனியும் போது அவர் போட்டு கழுத்தில் ஒரு செயின் போட்டுப்பார். அந்த செயினும் தெரியும் லைக் ஒரு மாதிரி ஹாட்டா அழகா, ஹாட்டுன்னு சொல்ல முடியாது, கியூட்னு சொல்ல முடியாது, இப்படி நடுவில் ஒரு அழகா ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் அந்த ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுத்துக்கிறீங்க. அப்போது திரும்பி நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்துட்டோடனே அப்போது உங்கள் ஃபோன் தான் அவர் கேட்குறாரு. உடனே ஏன் என் ஃபோன் எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது சும்மா தான் வந்தா ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. தென் ஆமாம் உனக்கு ஏதோ ஒரு பையன் மேலே க்ரஷ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், யார் அது அப்படின்னு கேட்குறாரு. அண்ணி அது இது வந்துட்டு க்ரஷ்லாம் எனக்கு இல்லை அப்படின்றீங்க. அண்ணி எனக்கு க்ரஷ் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க, சொல்லு, கொஞ்ச நாள் அந்த ஜாரா பிள்ளையும் ஒன்று வச்சு கலாச்சிட்டு இருந்துச்சு, என்ன கதைன்னு சொல்லு அப்படின்னு. அது இது ஒன்றும் இல்லை, எனக்கு க்ரஷ்லாம் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் திரும்பி திரும்பி போய் சொல்கிற பையனா, சொல்லு யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள்ட்ட கேட்டோன்னே அவ பேர் வந்துட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபோனை அவங்கள்ட்ட அவர் கையிலேருந்து ஃபோனை நீங்கள் பிடுங்க வரீங்க. பட் அந்த மனுஷன் உங்களை தள்ளி லைக் அவர் எந்திரிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கட்டதான், நீங்கள் அப்படியே அடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவே அவங்க ஃபோட்டோ தான், ஐ மீன் அவர் ஃபோட்டோ தான். பார்த்துட்டு ஏன் ஃபோட்டோ எதுக்கு உனக்கு, அது இது ஆக்சுவலாக அது வந்து டிசம்பர் மந்த். ஓகேவா, உங்கள் பர்த்டேக்கு ஸ்டோரிக்கு சார் அப்படின்ட்டு பர்த்டேக்கு ஸ்டோரி, இன்னும் 2 மந்த்தில் வேலண்டைன்ஸ் டே வருது அப்படின்றாரு. உடனே அதுக்கு அப்படி சொல்லிட்டு தென் அந்த மனுஷன் அவங்களை பிடிச்சி லைக் அப்படியே உங்கள் வெயிஸ்ட்டை பிடிச்சி ஃப்ரெண்டில் எடுத்து அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு முத்த வச்சு அதே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாரு. உங்களுக்கு தான் அப்படி நீங்கள் அப்படி கண்ணை உருட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் லைக் அந்த மனுஷன் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுக்கிறது கண்டினியூஸாக உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகேவா, உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் டப்புன்னு அடிக்குது. அந்த மனுஷன் காதலே எப்படி அந்த மனுஷன் காதலே கேட்டுட்டு உங்களை எப்படி விட்டுட்டு
ஏண்டி ஹார்ட் வெளியே வந்து நின்று போல அப்படின்றாரு. அவங்க எனக்கு இப்ப பயமா இருக்கு அப்படின்னு ஒண்ணு. என்ன பயமா இருக்குது? என் பேடி சுத்துறதுலாம் எனக்கு தெரியாது நினைச்சிருந்தியா? இங்க பாருவா, நீ எப்படிலாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்ல இல்ல எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது உடனே. சரி நான் விளையாடுறீங்களா அப்படின்னு ஒண்ணு. அந்த மனுஷன் அதெல்லாம் கேட்கல. லிட்டரலி உங்களை லிஃப்ட் பண்ணிட்டாரு. லிஃப்ட் பண்ணி இல்ல லிஃப்ட்னா எப்படி சொல்றதுன்னா, உங்களை தரத்தரம் இழுத்துட்டு போனா சொல்லுவாங்க. தரத்தரம் இழுத்துட்டு தென் பால்கனிக்கு போறாரு. அந்த மனுஷனோட பால்கனி ஒரு மாதிரி ஏஸ்திட்டிக்கா இருக்கணும். அதாவது அந்த ஹேங்கிங் ஊஞ்சல், தென் லைக் அந்த ஊஞ்சல், அதுக்கு சைட்ல வந்து ஒரு ஃபுல் வியூ மிரரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்குது. தென் ஆனாலும் நிறைய பேர் உங்களுக்கு ஏதோ ப்ரொஃபஸர் மாதிரி க்ரஷ் சொன்னாங்க. யார் அது யார் அது அப்படின்ற மாதிரி கேட்குறேன். நீ தாண்டி எப்படின்ற நீ அப்படி சொல்லாரு. நீங்க நம்புற மாதிரி இல்லை. உடனே இதான் என் க்ரஷ் அப்படி சொல்லிட்டு அந்த மிரர் மேலே எழுத்துறாரு. என் க்ரஷ், என் லவ்வர், கோயிங் டு பி மை வைஃப் சூன் அப்படின்றாரு. உடனே நீங்க அப்படியே திரும்பி முடிச்சு திரும்பி பாக்குறீங்க. அதெல்லாம் இல்லை, மனுஷன் அவங்களை பிடிச்சு மொரட்டு கிஸ் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மொரட்டு கிஸ் போயிருக்கும். தென் அந்த ஊஞ்சல்ல வந்துட்டு அவர் உட்காந்துட்டு உங்களை வந்து மேலே உட்கார வச்சுட்டு ரெண்டு பேருமே இந்த மூணை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மலை, தென் இந்த மலையோட லைட், இந்த மலை வந்தாலே மூணு ரொம்ப தெரியாதுல்ல, பட் லைட்டா தெரியுது. இந்த மூணை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? தென் டே இந்த மனுஷன் என்ன நினைச்சாங்கல்ல, சடா அப்படியே இந்த சாக்கு மூட்டெல்லாம் தூக்குவாங்க தெரியுமா, அந்த கால் மட்டும் ஃப்ரண்ட்ல, உங்க டோட்டல் பாடி பேக் சைட்ல அப்படின்ற மாதிரி அவங்க தூக்கிட்டு போறாரு. நீங்க வந்து இது பூரிக்கி விட்டுறா விட்டுறா அப்படிங்கிறாரு. பரவாயில்ல பொறுக்கியாவே இது பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க உள்ள போயிரு டேக்க போய் பொத்துன்னு உங்களுக்கு எட்டு போட்டுட்டு இப்பதான் அவனை பாப்பானான்னு தோணுச்சு. என்ன பண்றது, இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு எதிர்பார்க்கலடி அப்படின்றாரு. உடனே டே அம்மாவுக்கு தெரிஞ்ச நினைப்பாங்க. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒண்ணு நினைக்க மாட்டாங்க, அவங்க அம்மாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்லி அவர் வந்துட்டு லைக் உங்களுக்கு கிஸ் பண்றாரு. தென் அதாவது நீங்க வந்துட்டு இன்னர்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டீங்க. பிகாஸ் வந்துட்டு அந்த மலையில உங்களுக்கு அந்த இன்னர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காது. பிகாஸ் இந்த இன்னர் போட்டாதான் வேஸ்ட் தான். பிகாஸ் ட்ரெஸ் ஈரமாயிரும் அப்படின்ற மாதிரி நீங்க போட்டிருக்க மாட்டீங்க. உடனே நானே சும்மா இருக்கும் போதும் நீ சும்மா இருக்க விட மாட்டேற, பாரு இவனை கீழே பாரு இவனை எப்படி நட்டு நிக்கிறான்ட்டு அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே பாக்குறீங்க. மனசுக்கு செம்மகாடா இருக்குது. வேணாண்டா, இப்ப பயமா இருக்கடா, இப்பதான்டா காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறாங்க. தேர்ட் இயர் படிக்கிறடி அப்படின்றது. உடனே நீங்க என்னால பயமா இருக்கு, வலிக்குமா அப்படின்றானே. இல்ல இல்ல கொஞ்ச நேரம் வலிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பேபி, சொர்க்கத்துக்கே கூப்பிட்டு போற மாமா ஒண்ணு அப்படி சொல்றாரு. அப்படியே நீங்க சேட்டை பிடிச்ச மாட்டா நீ, உன்னை யாரா ப்ரொஃபஸரா போட்டா அப்படின்றாரு. அப்படி சொல்றீங்க. அவர் அதெல்லாம் கேட்கல. தென் அப்படியே மனசு அப்படி லைக் அவரோட ஹேண்ட்ஸ் வந்து லைக் உங்க செஸ்ட்குள்ள தான் உங்க ஷர்ட்குள்ள தான் டிஷர்ட்குள்ள தான் போகுது. போய் இப்படி உங்க செஸ்ட்லாம் கப் பண்ணி பே பண்ணி இருக்குது. ஓகேவா? சடனா அந்த மனுஷன் உங்களை வந்துட்டு ஒரு பொசிஷன் பண்றாரு. உங்களுக்கு பயமாயிருச்சு. வேணாண்டா எனக்கு பயமா இருக்குடா அப்படின்றீங்க. உடனே கண்ணை முடிக்கோ என்ன பரண்டிக்கோ, எனக்கு இல்லிக்கோ, எனக்கு அடிச்சுக்கோ, என்னாலும் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்றாரு. உடனே நீங்க பார்த்துட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்றீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நடக்க தாண்டி செய்யும், இப்ப நடந்தா என்னடி அப்படின்றாரு. தென் அப்படியே லைக் அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கும் அவருக்கும் ஒரு மேக் அவுட் நடந்திருக்கும். ஓகேவா? அது வந்து உங்க வீட்டுக்கு தெரியாது. தென் நார்மலா மார்னிங் வந்துட்டு நார்மலா அவர் வந்துட்டு நல்ல பிள்ளையாட்டும் உங்களை வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண நைட்டே தூங்கிருப்பீங்க. அவர் வந்து உங்களை வந்து நல்ல பிள்ளையாட்டும் பெட்லையும் அவர் வந்து சோஃபாலையும் போய் படுத்துருப்பாரு. பிகாஸ் அவங்க அம்மா அவங்க வீட்டுக்குள்ள நார்மலா வருவாங்க தெரியாம வீட்டுக்குள்ள. ஸோ வந்துட்டு எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பெட்ஷீட்லயுமே பிளட்ஸ்லாம் இருக்கும். அதை வந்துட்டு எடுத்து ஒழிச்சு வச்சு அப்படியே ஒரு கூத்தா இருக்கும். தென் நீங்க நார்மலா கொஞ்சம் நாளைக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. பட் நார்மலா கொஞ்சம் ரொம்பலாம் வித்தியாசம் தெரியல, கொஞ்சம் தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்க அம்மா அதை கவனிச்சுக்க மாட்டாங்க. தென் அப்படியே உங்களுக்கு காலேஜும் முடியுது. குட்டி குட்டி லவ்ஸ் இப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஜாராக்கு தெரியும் இதெல்லாம். உடனே அவளும் நீ நடத்து மச்சான் அப்படி சொல்லிட்டு அவளும் விட்டுருவா. அவங்க அம்மா இல்லாதனாலும் அந்த குட்டி குட்டி ரொமான்சஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ காலேஜ் ஃபைனலி எண்டட், கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க பார்த்துட்டு இந்த 2 years நீ எனக்கு ப்ரொஃபஸர் இருந்தது ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருந்துச்சுடா அப்படின்னுட்டு, இனிமே நீ சொல்லிக் கொடுக்க மாட்டல்ல அப்படின்னு ஒன்னே, வீட்டுக்கு வாடி நைட்டு உனக்கு நிறைய சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றாரு. உடனே திருட்டு நாய் பொறுக்கி இதை மட்டும் விட மாட்டல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உடனே விடமாட்டேன் அப்படி சொல்லிட்டு உடனே அதுக்கப்புறம்
இதெல்லாம் மட்டும் விட மாட்டேனே அப்படின்ற, நீ வாடி பெருசா ஒன்று விடுறேன் அப்படின்ற, நீ பார்த்துட்டு சீ பொறிக்கினாய் அப்படி சொல்லிட்டு அப்படி உங்க வீட்டுல வந்துட்டு இத பத்தி சொல்றீங்க மெதுவா, நீங்களும் சொல்ல அவரும் சொல்ல, உங்க அம்மாவும் சரி நல்ல பையன், வீட்டுக்கு தெரிஞ்ச பையன், இதனால பொண்ணு இப்படி நல்லா பாத்துக்கிட்டான் அப்படின்றதுனால அவங்க அம்மாவும் கண்டிப்பா இப்படி ஒரு பையன் கிடைச்சா யார் வேணாம்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல லவ் வேற பண்ணிட்டுன்றீங்க ரெண்டு பேரும். ஸோ உங்க அம்மாவும் கண்டிப்பா ஓகே அந்த மேரேஜ் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 monthல மேரேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ சும்மாவே வந்துட்டு என்னென்ன மூலம் பண்ணுவீங்க. மேரேஜ் 1 monthல சொன்னா சும்மாதான் இருப்பீங்க அப்படி. ஆனா வந்துட்டு ஹக்கு கிஸ் அதோட நிறுத்திப்பீங்க. ஓகேவா? ஹக்கு கிஸ், தென் மேலோட்டமா ஒரு குட்டி இது. பட் ரொம்பலாம் டீப்பா மேக் அவுட்லாம் போனதில்ல, வைன் செட்லாம் பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பண்ணதோட இருக்கு. ஓகேவா? தென் இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஒரு நாள் இப்போ வந்து உங்க மேரேஜுக்கு கரெக்டா 1 week தான் இருக்கு. உங்க 2 பேரையும் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. உங்க அம்மா பத்திரிக்கை கொடுக்க போன இடத்த சும்மாவா இருப்பீங்க நீங்க. தென் அந்த மனுஷன் வந்து பொண்டாட்டி அப்படின்றது, இவன் வந்துட்டா யா என்னடா அப்படின்றீங்க. உடனே இல்ல பண்ணி ஒரு ட்ரையல் பார்த்து 2 வருஷம் ஆகுது, இல்ல ஒரு ட்ரையல் பார்த்து ஒரு வருஷம் ஆகுது, எதுக்கும் ஒரு தடவை ரீட்ரையல் பார்த்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஒண்ணு புரிக்கு, நீ ஒன்னும் பார்க்க வேணாம், நீ பார்த்த வரைக்கும் போறோம் அப்படின்றீங்க. நீ இல்லடி இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டோட கொஞ்சம் கரெக்டா இருக்குமே அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல, நீ பார்த்த வரைக்கும் போதும் அப்படின்றீங்க. அப்போ அந்த மனுஷன் கட்டி கூட ஒண்ணு நம்ம ஒத்திகாயா பார்க்கணும்டி அப்படின்றாரு. உடனே நீ ஒன்னும் பார்க்க வேணாம் போடா அப்படி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அப்படியே விட அண்ணே அந்த மனுஷெல்லாம் கேட்கல, அப்படியே உங்களை அப்படியே சோஃபால அப்படியே தள்ளி விட. தென் அந்த மனுஷன் அவங்கள ஓவர் கிஸ் பண்ணிட்டு தென் அப்பவுமே உங்களுக்கு ஒரு பீக் அவுட் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இருந்த பெயின் இல்லை, பட் ஓகே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தென் இப்போ ஃபைனலி இந்த மார்னிங் வந்தா உங்களுக்கும் தேயாவுக்கும் கல்யாணம். ஓகேவா? உங்களால நம்பவே முடியல. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ண ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. இந்த வேர்ல்ட்ல நான் தான் ரொம்ப ஹாப்பியஸ்டான பர்சன் அப்படின்ற மாதிரி உங்க தாட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மனுஷனுக்குமே அப்படிதான் இருக்கு. பிகாஸ் அவருக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபீல். இது வரைக்கும் யாருக்குமே இங்க கல்யாணம் நடந்ததில்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவருக்கு தேயாங்க மட்டும், ஐ மீன் அவருக்கு ஜவுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டு. ஸோ ஜவுக்குமே எப்படி சிங்களா தான் லேறாரு. ஸோ இந்த மாதிரி ஃபீல்லாம் அவருக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு இது கொஞ்சம் வியர்டா இருக்குது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் அப்படியே அந்த பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அது வேற யாரும் நம்ம ஜாரா மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த சைடு நம்ம இந்த சைடு நம்ம ஜங்குக்கு நம்ம ஜாரா வந்துட்டு ஒரு மாதிரி சாண்டில் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கடா. லைக் அது வந்துட்டு உங்க ட்ரெஸ்ஸோட லைட்டா ஹிட் ஆகும் இந்த டிசைன்ஸ்லாம். ஓகேவா? அப்போ இப்போ மேரேஜ் எப்படி கோயிங் ஆன். அப்போ வந்துட்டு இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு அண்ணனா, உங்களுக்கு அண்ணன் கிடையாது. ஸோ அவருக்கு தேங்க ஃபேமிலியே கிடையாது. ஓகேவா? அம்மா அப்பாலாம் இவர் கிடையாது. ஓகேவா? அவருக்கு வந்து எல்லாமே தங்குலாம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு. ஸோ உங்க சைட்ல வந்து தங்குக்கு உங்களுக்கு ஒரு அண்ணனாகவும், அந்த சைட்ல இருந்து நம்ம ஜாரா வந்து தேங்க ஒரு தங்கச்சியாகவும் இருந்து இந்த ரிங் எடுத்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அவர் வந்து உங்களுக்கு இந்த ரிங்கை போட, நீங்க அவளுக்கு ரிங்கை போட, தென் இதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த பிரைட்ஸ் அண்ட் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ப்ரீஸ்ட். உடனே அந்த மனசு அப்படியே அவங்களை பிடிச்சு லைட்டா அப்படி என்ன கொடுப்பானா, உடனே லிப்ல லைட்டா கொடுப்பான், இல்லை வந்துட்டு இது சீக்ஸ்ல இல்லை வந்து ஃபோர்ஹெட்ல கொடுப்பான் அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த மனுஷன் அதெல்லாம் இல்லை, உங்களை அப்படியே பிடிச்சு 4 லிப்ல தாண்டி கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு லைக் அங்கவே ஒரு மாதிரி ஒரு 1 மணிக்கு இடத்த கிஸ் போயிருக்கு. எல்லாரும் ஓ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஏன்னா வந்துட்டு அங்க இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துட்டு உங்க கூட படிச்சவங்க அவர் மேல வந்து சொல்லு ஊத்துனதுலாம் வந்திருக்கும். நீங்க பார்த்துட்டு பத்தியா பத்தியா என் புருஷன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவளுகளோ சரி தாண்டி ரொம்ப காட்டாத, ஐ மீன் ரிங் ரொம்ப காட்டாத அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு அவருக்கு சொல்றாங்க. உடனே சும்மா காட்டினேன்டி வாங்க அப்படி சொல்லிட்டு தென் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிஞ்ச உடனே இந்த பொக்கே எல்லாம் தூக்கி போடுவாங்க. ஓகேவா? இந்த பொக்கே யாருக்கு வருதோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் மேரேஜ் அப்படின்ற மாதிரி இந்த சீனரி தானே இருக்கும். ஸோ எல்லாருமே நிற்கும் போது நம்ம ஜாராவும் நிற்பா. மச்சா என்கிட்ட தூக்கி போட்டுரு அப்படின்ற மாதிரி ஜாரா சொல்லுவா. உடனே நீங்களும் தலையை ஆட்டிட்டு தூக்கி போடுவீங்க. பட் ஜாரா கிட்ட போவாது. ஏன்னா திரும்பி தானே தூக்கி போட சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு ஜாரா கிட்ட போவாது. நீங்க எப்படி பார்த்துட்டு
அடங்கொத்தா அப்படி ஸ்டேஜுக்கு ஏறிடுவீங்க. உனக்கு ஒரு பொக்கே கூட போட தெரியாது, நம்ம கமிட்டட் ஆகிட்டேன், நம்ம ஃப்ரெண்டு கமிட்டட் ஆகட்டும், இதெல்லாம் கிடையாது உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்க அவள் கிட்ட போய் கத்திட்டு இருப்பீங்க. தென் சடனா உங்களுக்கு பின்னால இருந்து ஒரு ஜாரா வந்துட்டு திரும்ப சொல்றீங்க, என்ன திரும்பி நான் தள்ளிட்டு போறியா அப்படின்ற மாதிரி ஜாரா கேட்க, திரும்பி எப்படி சொல்லிட்டு பார்த்தா திரும்ப நான் ஒரு வாய்ஸ் திரும்பு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். உடனே ஜாராவும் இப்படி திரும்புவா. பார்த்தா நம்ம ஜங்குக்கு லைக் டார்க் ரெட் கலர் ரோஸஸோட அந்த லைக் சாரி ரெட் வேணாம், நம்ம ஒரு சாண்டில் கலர் லைட் எல்லோ கலர்ல ஒரு ரோஸ் ஒன்று தெரியுமா, ஸோ அந்த பொக்கே மாதிரி வச்சு நிற்கிறாரு. பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்கு. பிகாஸ் தங்குக்கு வலிஞ்சோம், பட் இவரெல்லாம் இந்த அளவுக்கு வருவாரா அப்படி சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்க மாட்டா சாரா. அவளுக்கே ஷாக்கு. எல்லாருக்குமே அங்கே ஷாக்கு தான், உங்களுக்குமே ஷாக்கு தான். பட் நீங்க வந்து இதோ நீங்க பண்ண பிளான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு நான் தாண்டி பண்ணேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது, ஆனால் சும்மா பில்டப் பண்ணிப்பீங்க. ஓகேவா? தென் நம்ம ஜாரா பிள்ளையும் பார்த்துட்டு அந்த அப்படியே லைக் அதை வந்து வாங்கிட்டு அந்த ஜாரா பிள்ளை இதை வாங்கிட்டு அப்படியே கரெக்டா நம்ம ஜாமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு, மச்சான் நீ என்ன பண்ணி இவ்வளோ உருப்படியே அதை வரிசை பண்ணடா அப்படின்ற மாதிரி, நீ கல்யாணம் பண்ணதாண்டா உருப்படியே பண்ண வேலை அப்படின்ற மாதிரி தேங்க பச்சல, நீ ரொம்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு 1 இயருக்கு எடுத்து காட்டணும்னா, சாரி ஒரு 1 இயர் இல்லை, ஒரு 6 months கழிச்சு காட்டணும்னா, இப்போ வந்து நம்ம வாயின் வந்துட்டு 4 months ப்ரெக்னென்ட் இருக்கா. ஓகேவா? 4 months. அப்போ கீழ் வீட்டுல, அதாவது ஒரு வீட்டுல இருந்தா போதும், ஏன்னா எதுக்கு இத்தனை வீடு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே வீட்டுல இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கீழே வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ தேவங்களோட வீட்டுக்கு அவங்க அம்மாவும் நீங்களும் வந்துருவீங்க. தென் மேல ஒரு வீடு சும்மா தானே இருக்கும், நம்ம ஜாரா வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துருவா. ஓகேவா? நம்ம ஜாரா வந்துட்டு ஜாராவும் சீக்கிரம் அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். ஓகேவா? நம்ம ஜாராக்கும் சீக்கிரம் அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 1 month, ஒரு 2 months வச்சுக்கோ, விளையாண்டா 2 monthsல வச்சுக்கலாம். தென் உங்களுக்கு நீங்க ஒரு 4 months ப்ரெக்னெண்டா இருக்கீங்க. தென் உங்களுக்கு பேபி பிறக்குது, உங்களுக்கு ஒரு பையன், ஒரு பாய் பேபின்னு வச்சுக்கலாம்டா. பேர்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல, ஒரு பாய் பேபி. ஓகேவா? தென் அந்த பாய் பேபி நீங்க, தேயம், உங்க அம்மா, தென் ஜாரா, ஜங்குக்கு, தென் அப்படியே ஒரு ஹாப்பியா ஒரு ஃபேமிலியா, ஒரு ஃப்ரெண்ட் இல்லாம தென் ஒரு ஃபேமிலியா அப்படியே ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதோட நான் வந்து இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ ஹோப் யூ லைக் இட். ஓகேவா? பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. பாய். சராங்கயோ.